எல்லாம் நாம நினைக்கிறவன் நடக்குன்ற கட்டாயம் இல்லை. எது எப்படி நடக்கிறதோ அதற்காக ஆண்டவர் இதிலையும் அதிசயமாய் நடத்துவீர் என்று அறையை பூட்டி, ஹல்லேலூயா, உங்களுடைய தனி அறையிலே கர்த்தரை துதிக்கிற துதி எழும்பும் என்றார். அறையை பூட்டிக்கிட்ட ஆண்டவரே, இதிலிருந்து என்னை அதிசயமாய் வெளியே கொண்டு வருவதற்கு உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று கர்த்தரை துதிக்க 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 வார்த்தையினால் அவர் நமக்கு ஆலோசனை தருவார். அவர் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. எந்த சூழ்நிலை நம்மை வெளியே கொண்டு வருகிற தேவன், எந்த சிக்கலுக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வருகிற தேவன். அவர் சிக்கலை அறுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தனி அறையில உட்கார்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். ஜெபம் ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல என்ன இருக்கட்டும்? துதி இருக்கட்டும். நான் ஆரம்பத்துல எல்லாம் நல்ல தேவ பிரசனம் வந்துச்சுன்னா உடனே காத்துட்டு இருப்பேன். என்ன காத்துட்டு இருப்பேன்னா, நம்முடைய விண்ணப்பத்தை சொல்றது. விண்ணப்பத்தை சொல்லி கொஞ்ச நேரம் தானே தேவ பிரசனமே போனது மாதிரி இருக்கும். இப்பதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அவர் பிரசனம் வந்துச்சுன்னா விண்ணப்பங்கள்லாம் தேவையே இல்லை. அந்த பிரசனத்திலே களி கூர்ந்துகிட்டே இருந்தா போதும். ஹல்லேலூயா.